கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளில் உடைய முகத்தை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை, உடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வரப்போகிறதற்காய் நன்றி. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் இந்த மாதம் முழுவதிலும் எங்கள் சூழ்நிலைகளிலே இல்லாதவைகளை நீர் இருக்கிறவைகளாய் மாற்றுகிறதற்காக நன்றி. உடைய வார்த்தையை இன்றும் எங்கள் நடுவில் நீர் அனுப்புகிறதற்காக நன்றி. உடைய வார்த்தை வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்புவதில்லை. நீர் செய்ய நினைத்ததை இன்று எங்கள் நடுவில் நீர் செய்து நிறைவேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். முழு இரவு ஜெப வீரர் பாடல் புஸ்தகத்தில் 68வது பாடல், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டேன் என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். 68வது பாடல். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவேன். மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையானே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையானே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் ஒளி வீசுவேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் ஒளி வீசுவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால்
பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய மாதம் வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவருடைய வல்லமை நமக்குள் இருக்கிறது. இன்னொரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். காள சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். காள சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினோ, வானவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினோ, வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவன் அவரை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்குமிங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கள்ளர்கள் பரவி அங்குமிங்கும் கர்த்தரே வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும் வாஞ்சைகள் தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே
என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவனவரை தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோணிக்க தேவனவரை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. எக்காலம் துணிக்கிற போது நாம் மறுரூபமாக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் விசுவாசத்தின் மூலமாய் நாம் இப்பொழுதே மறுரூபமாகிறோம். தேவ சாயலால் திருப்தி ஆகிறோம். Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோம். தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோம். எந்நாளும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோம். எந்நாளும் எப்போதும் எல்லா ஜெபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. அப்படியே மத்தியில் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். Thank you, Jesus. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு.
நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. Thank you Lord, hallelujah. வற்றாத நதிகள், hallelujah, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது. ஆராதிக்கிற நேரத்தில் நம்முடைய உள்ளத்திலிருந்து வற்றாத நதிகள் புறப்படுகிறது. Jesus, hallelujah, thank you Lord. எங்கே தேவனுடைய ஆவி உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்றார். Thank you Lord. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. Thank you Lord. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்கிறது. Thank you Jesus, thank you Jesus. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே
வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. Thank you Lord. ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிறோம், மேலானதை பேசுகிற இரத்தம். Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Jesus. Hosanna உன்னத தேவனே, Hosanna Hosanna Hosanna. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசனா ஹோசனா ஹோசனா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்றார். என்னுடைய நுகம் மெதுவானது லகுவானது என்றார். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய பாரங்கள் கவலைகள் எல்லாத்தையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். Thank you Lord. Jesus. Thank you Lord. வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். ஹல்லேலூயா. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவருடைய பாதத்தை தெரிந்து கொள்ளுவோம். அவருடைய பாதம் ஒன்றே போதும்.
அவருடைய பிரசன்னம் 1000 நாட்களை பார்க்கினும் அவருடைய பிரகாரங்களிலே ஒரு நாள் மேலானது. Hallelujah, thank you Lord. உலகமெல்லாம் மாயையாவும் அன்புதான் மாறாதது. உலகம் எல்லாம் மாயையாவும் அன்புதான் மாறாதது மாறாதது. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், உம் துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், உம் துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், உம் துதி பாடுவேன் துதி பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஒளியின் உள்ள பரிசுத்தவான்களிடத்திற்கு நம்மை அழைத்து வந்த தேவனின் குமாரனின் இரத்தம், தேவனுக்கு சமீபமாய் நம்மை கொண்டு சேர்த்த அவருடைய இரத்தம், நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருக்கிற அந்த இரத்தம், அழிக்கும் வாதைகளுக்கு அனுமதி தராத அந்த இரத்தம், இந்த காலை வேளையிலே நமக்காய் மேலானதை பேசிக் கொண்டிருக்கிறது. Thank you Jesus. அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், செய்து முடிக்கிறவர். அவருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாய பிரமாணத்தின் எல்லா சாபங்களில் இருந்து நம்மை விடுவித்தார். நன்மை கிருபைகள் தொடரச் செய்திருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான அந்த ஆராதனையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். இன்று எங்கள் வாழ்க்கையிலே உடைய வார்த்தையை அனுப்பி நீர் என்ன செய்ய நினைத்திருக்கிறீரோ அதை இன்று நீர் செய்கிறதற்காக நன்றி. ஆன்லைனில் பார்க்கிறவர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் இன்று இதை காண்கிற இந்த நேரத்திலே உம்முடைய பிரசனம் அவர்களை சூழ்ந்து உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஊழியம் செய்யட்டும். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுதும் சாட்சி இருந்தால் நீங்கள் எழுந்து நின்று ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்த வாரங்களில் நன்மை செய்திருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தர் விடுவித்திருக்கிறார். விசுவாசிப்போம், நன்றி செலுத்துவோம். ஆமென். 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஆமென்.
அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், அவர் சபைக்கு வரணும். அது வந்தால் தான் பரிபூர்ணமான ஒரு விடுதலை வரும். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். சரி, இப்பொழுது நம்ம தேவனுக்கு என்று படைக்கிற நேரம் கரத்திலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீ சொன்னீர். முதலாவது எங்களை உடைய பலிபீடத்தில் நாங்கள் படைக்கிறோம். எங்களுடைய பணத்தை விட ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஆத்மாவை உங்களுடைய பலிபீடத்தில் படைக்கிறோம். எங்களுடைய ஆத்மா உடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. எங்களை முதலாவது படைக்கிறோம், பின்பு இந்த காணிக்கையை நாங்கள் உமக்கென்று கொடுக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்த தேவன், இன்று நீர் அப்படியே எங்களையும் எங்கள் காணிக்கையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்து 100 மடங்கான பலனை இம்மையிலும் மறுமையிலும் நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது பாடல் பாடுற நேரத்தில் காணிக்கை படைக்கலாம். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு சில அறிவிப்புகளை நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது காலை ஆராதனை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை இந்த ஆராதனை உண்டு. இதுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். ஜெயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். மாலையில் 5:30 6:30 மணி வரை இந்த இடத்துல ஆராதனை உண்டு. அதற்காக ஜெபியுங்கள். இன்று ஆராதனையில் திருவிருந்து இருக்கிறது. காலையும் இருக்கிறது, மாலையும் இருக்கிறது. எனவே நீங்கள் இதுக்காக ஒரு ஆயத்தத்தோடு நீங்கள் அதில் பங்கு பெறுவோம், ஒரு எதிர்பார்ப்போடு பங்கு பெறுவோம். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக வெள்ளிக்கிழமைகளில் காலையில் உபவாச ஜெபம் உண்டு. 10:30 11:30 மணி வரை. அது நம்ம பாலா சிஸ்டர் நடத்துகிறாங்க. காலையில் 10:30 11:30. மாலையில் அதே போல் 6:30 7:30 மணி வரை ஒரு லைவ் ஸ்ட்ரீம் என்ற கூடுகை இருக்கிறது. இதற்காக ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். ஜெயமாய் தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். இப்பொழுதும் நம்ம ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், ப்ரேயர் ஆயில் எல்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு. அதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்கு. அல்லேலூயா. ஏன்னா எங்கேயுமே கிடைக்கல, ஆனால் ஒரு கடையில் கிடச்சிச்சு, அதனால் வாங்கிட்டோம். நானும் அந்த அண்ணன் இன்றைக்கி வரல, வெளியூர் போயிருக்காங்க அண்ணன். நானும் அகஸ்டஸ் அண்ணன் அன்றைக்கி போனோம். போய் அவர் ரொம்ப பலவீனத்தின் மத்தியிலும் வந்து அந்த கடையை அவர் தான் காமிச்சு கொடுத்தார். எனக்கு தெரியாது, நான் மதுரையில் தான் பிறந்தேன். ஆனால் மதுரை பல ஊர் பல பக்கத்தில் போனால் இது மதுரையான்னு கேட்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஃபுல்லாக போய் வாங்கிட்டோம். எண்ணெயும் அடுத்து வாங்க போகிறோம் இந்த வாரத்தில் வாங்கி. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு இந்த தடவை எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா, வருகிற வாரத்தில் அந்த ஆயில் கொண்டு வர போகிறோம். இல்லை போன தடவை வந்து நம்ம ஹீலிங் ஆயில்னு வச்சோம், சுகம். இந்த தடவை நம்ம ப்ரேயர் ஆயில் மாதிரியே இந்த சின்ன சைஸ்லேயே கிடச்சிருச்சு நமக்கு. அதனால் ப்ரேயர் ஆயில் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 100 வைக்கலான் இருக்கேன். அதில் நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுக்கலாம். மொத்தம் இப்போதைக்கு நாங்கள் 200 வாங்கியிருக்கோம்.
100 தீர்ந்துருச்சுன்னா அடுத்து திருப்பி அதை டாப்அப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அடுத்து இனிமேட்டு திருப்பி ஃபில் பண்ணிக்கலாம். தேவைப்படப்பட வாங்கிக்கலாம். கடை தான் தெரிஞ்சிருச்சுல, இனி வாங்கிடலாம். அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், இது எதுக்குன்னா ஹீலிங் நம்பர் 1. நம்பர் 2, ஒரு உயர்வு. அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா ஆளை உயர்த்துகிறது. அல்லேலூயா. அதனால் அதுக்கு தான் நம்ம அதை பிரதிஷ்டை பண்ணுறோம். அந்த எண்ணெயை பிரதிஷ்டை பண்ணி நம்ம வைக்கிறோம். நிச்சயமாக அது ஒரு உயர்வை கொடுக்கும். இது எல்லாமே வேதத்தில் இருக்குது. அப்படி தானே? தாவீதுடைய தலையில் புது எண்ணெயின் அபிஷேகம் தைலம் ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. அந்த தைலம் அவனை உயர்த்தினது. கோலியாத்து முன்னாடி நிற்கும் போது அந்த தைலம் அவனை காப்பாற்றினது. காப்பாற்றினது மட்டுமல்ல, அவனுக்கு வெற்றியை கொடுத்தது, உயர்வை கொடுத்தது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, ஒரு உயர்வை கொடுத்தது. எனவே நான் நல்லா விசுவாசிக்கிறேன், இந்த ஆயில் அதே போல அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. மந்திர ஆயில் கிடையாது, அதுக்கு பின்னணியில் இருக்கிற சத்தியம் இருக்கிறது. நல்ல சமாரியன் இயேசு வர்றார், வந்து திராட்சை ரசமும் இன்னொன்று என்ன ஊற்றுறாரு? கதை தெரியுமா தெரியாதா? சண்டே ஸ்கூலில் சேர்த்துருவோமா அவங்களெலாம்? திராட்சை ரசமும் எண்ணெயும் வார்த்தார். திராட்சை ரசம்னா உடன்படிக்கை, எண்ணெய்னா அபிஷேகம். அல்லேலூயா. அப்போ இந்த எண்ணெய் அதுக்கு தான் பண்ணுறோம். அதனால தான் வியாதியஸ்தர் மேலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வேதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இதில் ஏதோ மந்திர சக்தி இருக்குன்னு கிடையாது. அப்படின்னா நம்ம வித்துடலாமே, மந்திர எண்ணெய் அப்படின்னு போட்டு என்ன பண்ணிடலாம், வித்துடலாம் அழகா. ஏன்னா யாருக்குனாலும் எடுக்கும், அப்படி இல்லை. இது யாருக்குனாலும் எடுக்காது, விசுவாசிக்கிறவர்களுக்கு இது வேலை செய்யும். அல்லேலூயா. நம்மக்கிட்ட அந்த விசுவாசத்தோடு நம்ம அதை அப்ளை பண்ணும்போது நிச்சயமாக இது வேலை செய்யும். அதனால தான் இதை இலவசமாக வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது, இலவசமாக வச்சுருக்கோம். ஒருவேளை நீங்கள் வேறு யாராவது கொடுத்தாலும் அதை அவங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் என்ன இருக்குன்னா, நீங்கள் நம்முடைய சபையை சார்ந்தவர்களாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு சபை நடத்துகிற போதகருக்கு ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? இது என்ன அப்படின்ற வெளிப்பாடு அவருக்கு இருக்கணும். போதகருக்கே வெளிப்பாடு இல்லைன்னா விசுவாசிக்கு என்ன இருக்காது? எப்படி வரும்? இப்போ நான் பெரிய ஆள், நீங்கள் பெரிய ஆள் இல்லை, அப்படி சொல்ல வரல. நான் என்ன விஷயம்னா, அதனால தான் சபைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. கொரிந்தியருக்கு எழுதுனதை தெசலோனிக்கேயருக்கு என்ன பண்ணல, அவர் எழுதலை. அப்புறம் கொலோசேயருக்கு எழுதுனதை மற்ற சபைக்கு என்ன பண்ணல, எபேசியருக்கு எழுதலை. எபேசியருக்குன்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு, கொரிந்தியருக்குன்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு சபையிலும் ஒரு மாதிரி. புரியுதா உங்களுக்கு? காது உள்ளவன் கேட்கிறது, காது உள்ளவன் கேட்கிறவன் வெளிப்படுத்தல வருது. அதுலேயும் பாருங்கள், ஃபிலதெல்ஃபியா சர்ச் இருக்குது, எபேசு சபையின் தூதனுக்கு எழுது. ஒவ்வொரு சபையும், சர்தை சபை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சபை. அப்போ இப்போ நம்ம இந்த சபையில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்ல வரேன், நம்ம இந்த அனாயிண்டிங்கு கீழே வந்துடுறோம். நானும் வரேன், நீங்களும் வரீங்க. அல்லேலூயா. எனக்கும் என்ன வேணும், உங்களுக்கும் என்ன வேணும். எனக்கும் சத்தியம் வேணும், உங்களுக்கும் சத்தியம் வேணும். அப்போ இந்த அட்மாஸ்பியர் கீழே வரும்போது இது வேலை செய்யும். அல்லேலூயா. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, தூரத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும், நம்ம அனுப்பணும். நம்ம யூடியூப்லலாம் வருது, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அனுப்பலாம். அடுத்து நான் இது யூடியூப்பில் இதுவும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு 2 நிமிஷம் வீடியோ மாதிரிலாம் எடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் அனுப்பலாம். இந்த வார்த்தைகள் செல்லுகிற இடத்துல அந்த எண்ணெய் வேலை செய்யும். இதுதான் பாயிண்ட். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இந்த வார்த்தை செல்லுகிற இடத்துல இந்த எண்ணெய் வேலை செய்யும். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத ஒருத்தர்கிட்ட போய் இந்த எண்ணெய் இது முன்ன கொடுத்து இதை பூசுங்க அப்படின்னா அது வேலை செய்யலாம், ஆனால் கண்டிப்பாக வேலை செய்யணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இது செயல்படுது. அதனால் ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் கொடுத்து என்ன வேலை செய்யலைன்னு அவங்க என்ன பண்ணக்கூடாது, சண்டைக்கு வரக்கூடாது.
அதை வந்து பார்த்துக்கங்க நீங்கள். அல்லேலூயா. எதுக்கு இவ்வளோ நிச்சயமாக சொல்கிறேன், அதுபடி நிச்சயமாக என்ன பண்ணும், நடக்கும். அப்புறம் அந்த எண்ணெய் வந்து நான் அடுத்த வாரம் அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ நமக்கு டைம் இல்லை, வாக்குத்தத்தம் வேறு போகணும். அப்போ அடுத்த வாரம் நீங்கள் வந்து காலை ஆராதனையிலையும் அதை வைக்கிறோம், மாலையிலையும் வைக்கிறோம், 2 ஆராதனையிலையும் வைக்கிறோம். நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சீக்கிரமாக தீர்ந்து போச்சுன்னா அப்புறம், ஏன்னா இப்போ ஆல்ரெடி போன தடவை கொடுத்தோம்ல, நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அதில் ஒருத்தர்லாம் சொல்கிறாரு, ஏதோ ஒரு மந்திரி இப்போ வந்திருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாரையும் அவருக்கு தெரியுமா, நிறைய பேர் எனக்கு தெரியும் அரசியல்வாதிகள்லாம், அவங்களுக்கும் கொடுப்போம் அப்படின்றாரு. நான் அதுக்கு தான் சொன்னேன், இதெல்லாம் ஒருவேளை வேலை செய்யலாம், தெரியல. அவங்க இயேசு, ஏன்னா இயேசு தான் சுதந்திரவர், இயேசு தான் உயர்த்துகிறவர். அவங்க இயேசுவேன்ட்டு பண்ணாங்கன்னா நடக்கலாம், தெரியல. அல்லேலூயா. அதனால் இது நிறைய பேருக்கு கொடுக்க போகிறோம், இன்னமும் நிறைய அடிக்க போகிறோம். ஜீவ நதி மாதிரி இது வந்துகிட்டே இருக்க போகுது. அல்லேலூயா. இப்போதைக்கு 200 வச்சுருக்கோம், ஸ்டாக்கில் இருக்குது 200. இன்னும் திருப்பி நம்ம அடிப்போம். நீங்கள் மற்றவர்களாம் கொடுக்கலாம், ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை செல்லணும். ஏன்னா இது ஒரு கான்செப்ட் இப்படி போயிட்டுருக்கோம் நம்ம. அல்லேலூயா. இது ஒரு ரெவல்யூஷன். காலையில் சொன்னேன் ஆங்கில ஆராதனையில், ரெவலேஷன் கிரியேட்ஸ் ரெவல்யூஷன். வெளிப்பாடு வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறது. முன்னாடி காலத்தில் பார்த்துருக்கோம், திடீர்னு ஒரு கூட்டம் போடுவாங்க, அதில் நிறைய பேருக்கு சுகமாகும். இப்போ அந்த மாதிரி நடக்குது. அது ஆனால் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, பெதஸ்தா குளம்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாருக்கும் அங்கே என்ன ஆகலை, சுகமாகலை. ஆனால் வார்த்தை எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்துருச்சு. சைலண்ட் ரெவல்யூஷன். அல்லேலூயா. விசுவாசத்தின் மூலமாய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், விசுவாசத்தின் மூலமாய் நான் உயர்வை பெற்றுக்கொள்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் நம்மை உயர்த்த வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா. அந்த உயர்வுக்கு தேவையான சில நேரம் செய்ய வேண்டியிருக்கும். பூமியில் ஒரு டிசிப்ளின் இருக்குது எல்லாத்துக்கும். சும்மா தூங்கிக்கிட்டே இருந்துட்டு கர்த்தர் உயர்த்துவார்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் நம்மள அப்படி யாரும் இல்லை, தூங்குகிற ஆட்கள் இல்லை. இங்கே ஒருத்தர் சாயங்காலத்தில் வருவார், அவர் கொஞ்சம் அந்த மாதிரி ஆள் தெரியும். பேர் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு வண்டியூர் பகுதியிலேருந்து ஒருத்தர் வருவார், பெயிண்ட்டெலாம் அழகாக அடிப்பார். ஆனால் வந்து டிசிப்ளின் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, கர்த்தரால் உயர்த்த முடியாது. அது ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்மலாம் எல்லாம் டிசிப்ளினோடு தான் இருக்கிறோம். எனவே நிச்சயமாய் அந்த உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். அதுக்கு தான் அந்த எண்ணெயை கர்த்தர் அதை சேர்க்க சொல்லியிருக்காரு. நிச்சயமாய் அது பயனுள்ளதாய் மாறும். எனவே அந்த 200 தீர்ந்துச்சுனாலும் திருப்பி வைப்போம். ஆனால் வந்து அடுத்து இதுக்காக கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து, இல்லைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி அதை நம்ம செய்வோம். அதுவும் நான் தெளிவாக நடத்தது இல்லாமல் செய்ய மாட்டேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு ஃபுல்லாக நடத்தல் இருந்தது. ஆனால் போய் வாங்கிறதுக்கு எப்படி எப்படின்னு யோசிச்சிருந்தேன். அன்றைக்கி பார்த்தா திடீர்னு இன்னொரு வேலையாக போயிருந்தோம். அப்போ இதையும் சேர்த்து முடிக்க கர்த்தர் அந்த கிருபை கொடுத்தார். எனவே இந்த ஆயில், நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஆயில் ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வரும் நிச்சயமாக. அல்லேலூயா. சரி, இப்பொழுது நம்ம இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக தியானிக்க போகிறோம். டைமுக்கு நான் முடிச்சுடுவேன், கம்யூனியன் வேறு இருக்கிறது. சரி, ஏசாயா 45 4வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஏசாயா 45:4. இதுதான் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த முதல் பகுதி தான். அந்த முழு வசனம் நமக்கு தான், பைபிளே நமக்கு தான். ஆனால் இந்த முதல் பகுதியை கர்த்தர் இந்த மாதத்திற்கு கொடுக்கிறார். வெண்கல கதவுகளை உடைப்பார். வெண்கல கதவு ஏன் போட்டிருக்கிறாங்க? சாதாரண மரக்கதவு போடாமல் அங்கே என்ன கதவு இருக்குது? வெண்கல கதவு. மரக்கதவு தட்டுனா திறந்துடும், பூட்டு போட்டு சாவியை போட்டு திறந்துடும். ஆனால் இந்த வெண்கல கதவு என்னென்னா, கதவே பூட்டு மட்டும் வெண்கல பூட்டு இல்லை, கதவே வெண்கல கதவு. அது ஏன் அப்படி இருக்கிறது என்றால், உள்ளே இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. உள்ளே இருக்கிறது முக்கியமானது. அதுக்கு தானே ரொம்ப பாதுகாப்பு இருக்கும். இப்போ வீட்டிலையே பீரோவில் ரொம்ப பாதுகாப்பு வச்சுருப்போம். அது மாதிரி சீப்பு சோப்பெல்லாம் இருக்கிற இடத்துல ரொம்ப பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா எடுத்துகிட்டு போனாலும் இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலான் இருப்போம்.
ஆனால் பாருங்க, இதில் போட்டிருக்கு வெண்கல கதவுகளை உடைத்து. ஹல்லேலூயா. இதுலேருந்து என்ன தெரியுது? உள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று அதை நம்மளால் எடுக்கவே முடியாது. இந்த மாதத்தில் கர்த்தர் அதை திறப்பான்னு பேசுகிறவர் அல்ல, அதை உடைக்கிறார். ஹல்லேலூயா. எதுவாக இருந்தாலும் அதை என்ன பண்ணுறாரு? உடைக்கிறார். ரெண்டாவது, இரும்பு தாழ்பாள்கள். ஹல்லேலூயா. தாழ்பாள்கள், இரும்பில் இருக்கிற தாழ்பாள்களை முறித்து. ஹல்லேலூயா. கதவும் உடையுது, தாழ்பாலும் முறித்து. ஹல்லேலூயா. உடைச்சு முறிச்சு எல்லாமே ஒரு வயலன்ஸ், காட்லி வயலன்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நமக்கானவைகளை எடுத்து தருவதிலே கர்த்தர் ஒரு வயலண்ட்டாக இறங்க போகிறாரு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. தட்டி இருக்கிறோம், திறக்கலை, அவருக்கு தெரியும். பூட்டு திறக்கிறோம், வெண்கல கதவு, இரும்பு தாழ்பாலை திறக்கிறோம், திறக்க முடியல, அவர் எல்லாத்தையும் உடைக்க போகிறாரு. இது சில தேசங்களின் கதவாக இருக்கலாம். ஹல்லேலூயா. சில தேசங்கள் திறக்கும், சில நன்மைகள் அதிலிருந்து உண்டாகும், சில காரியங்கள் அடைப்பட்டு இருக்கிற காரியங்கள், திறக்காதவைகள் திறக்கும். ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தின் புதையல்கள்னா என்னன்னா, புதையல்னா என்னது? தோண்டணும், ஒரு பானை வந்துச்சு, அதில் பூரா தங்க காசா இருந்துச்சு அப்படின்னா தோண்டினவனுக்கு தெரியாது இதில் பானை இருக்குது, தங்க காசு இருக்குது, இங்கே ஒரு புதையல் இருக்குன்னு தெரியாது. வச்சவன் எவனோ அதை எடுக்கிறது நம்ம. ஹல்லேலூயா. பக்கத்தில் போய் சொல்லுங்கள், மொத்தமே வச்சதை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. கட்டாத வீடுகளில் குடியிருப்பீர்கள், நடாத திராட்சை தோட்டத்தை நம்ம அந்த பயனடைய போகிறோம். ஹல்லேலூயா. ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். இதெல்லாம் இந்த மாதம் என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு ஒன்றை கூட்டு போகிறேன். இப்போ நான் கேட்குறேன், பால் வேணும்னா என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு பால் வேணும்னா என்ன பண்ணணும்? இப்போ கடைலாம் இருக்குது, சரி கடைக்கு எப்படி பால் வரும்? மாடு வேணும். பால் வேணும்னா என்ன வேணும்? மாடு வேணும். மாடுட்டல் லேசாக பால் கறக்க முடியாது. ஒருவேளை லேசாக பால் கறந்துட்டாலும் அந்த மாடு அந்த பாலை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்முடைய வேலை இருக்கா இல்லையா? கரெக்டாக அதுக்கு புல்லுக்கு கூட்டு போகணும். இன்னும் சொல்ல போனால் அந்த மாடு கண்ணுக்குட்டி போடணும். நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் போட்டால் தான் என்ன வரும்? பால் வரும். மாடுக்கு குட்டியே போடலைன்னா பால் வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தேன் எப்படி? நேரம் எப்படி ஒரு டம்ளர் வச்சுட்டு இப்படி இருந்தால் விழுந்துருமா? தேனியாக போய் ஒன்றொன்னா போய் சேர்த்து ஒரு கூடை என்ன பண்ணுது? கட்டுது. அந்த கூட்டிலேருந்து தேனை எடுக்கணும்னா லேஸில் எடுத்துட முடியுமா? கடி வாங்காமல் எடுக்க முடியுமா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த கடி வாங்கிறது, இந்த மாட்டை வளர்த்து பாலை எடுக்கிறது எல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன். நீ பாலை குடிக்கலாம், நீ தேனை சாப்பிடலாம். ஹல்லேலூயா. அப்படி தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதுதான் சொல்கிறார், நானே வெண்கல கதவை உடைக்கிறேன், இரும்பு தாழ்பாலை முறிக்கிறேன், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை உனக்கு எடுத்து தருகிறேன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இதுதான் இந்த மாதம் நடக்க போகுது. சரி, இப்போ இந்த வாரத்திற்கான கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லவும். இன்றைய தினம் கர்த்தர் நம்மோடு எதை பற்றி பேச போகிறாரோ அதுக்கு நேராக செல்லலாம். மத்தேயு 14:29 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஹல்லேலூயா.
இயேசு செய்த ஒரு அற்புதத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். என்ன செய்தார்? பேதுருவை நடக்க பண்ணார். ஏன் பேதுரு நடக்க மாட்டான்னா? இல்லை, நல்லா நடப்பான், ஆனால் கடலில் அவனை நடக்க செய்தார். ஹல்லேலூயா. கடலில் நடக்கிறது அப்படின்றது கற்பனையிலேயே எட்டாத ஒன்று. இந்த சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு ஜனங்களை அனுப்பி விடுறாரு. அக்கறைக்கு போங்கன்னு என்ன பண்ணுறாரு? அனுப்பி விடுறாரு. ஜனங்கள் படகுல ஏறி போகிறாங்க. போகும்போது எதிர்காற்று அடித்து இந்த பயணத்தை இவர்கள் பயணம் செய்யாதபடிக்கு இந்த எதிர்காற்று தடையாய் வருகிறது. தடையாய் வருகிற அந்த எதிர்காற்றிலே சீடர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்நேரம் இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு டைமை குறித்து வைக்கிறாரு. புயல் வரும்னு யாரும் எதிர்பார்த்தாங்களா? தெரியுமா? தெரிஞ்சால் போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. பிரச்சனை அப்படி தான் சொல்லாமல் தான் வருது. யாராவது பிளான் பண்ணி பிரச்சனையில் சிக்குவாங்களா? யாருமே இல்லை. நினைக்கவே இல்லை, திடீர்னு இப்படி வந்துருச்சு. அப்படி தான் எல்லாருமே இருக்கிறது. ஆனால் அற்புதமும் இயேசு பிளான் பண்ணாமல் தான் செய்கிறார். ஹல்லேலூயா. இயேசு செஞ்ச அற்புதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதையுமே அவர் பிளான் பண்ணல. எந்த அற்புதத்தையும் என்ன பண்ணல? பிளான் பண்ணல. அவர் வாட்டுக்கு போகிறாரு, அவர் வாட்டுக்கு செய்கிறாரு. அது எப்படி செஞ்சார்? அவர் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, செஞ்சிட்டாரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அற்புதம் செஞ்சிட்டார். அவரால் முடியுமா முடியாதான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, முடியும்ன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அற்புதம் செஞ்சிட்டார். ஹல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டில் வெறும் தண்ணீர் என்னவா மாறுது? திராட்சை ரசமாக மாறுது. வெறும் தண்ணி என்னவா மாறுது? திராட்சை ரசமாக மாறுது. அது எப்படி மாறுச்சு? இயேசு மாற்றினார். எப்படி மாற்றினார்? அவருக்கு தெரியுது என்னால் முடியும்னு. ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது அவரால் எல்லாமே செய்ய முடியும். அதே மாதிரி நம்மையும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தான் பவுல் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த கடல்ல புயல் அடித்து கொண்டிருக்கிறது. அதில் இயேசு ஒரு டைமை குறித்து வைக்கிறாரு. இரவின் 4ஆம் ஜாமம் எத்தனை மணினா, பகல் 3லிருந்து 6 மணிக்குள்ள. பகல் 3லிருந்து 6 மணிக்குள்ள. இவங்க கிளம்புன டைம் என்னது? சாயங்காலம் தானே. சாயங்காலம் போன போது அங்கே தனிமையாக இருந்த 23ஆம் வசனத்தில் இருக்குது. சாயங்காலத்தில் கிளம்பியிருக்காங்க. சாயங்காலன்றது என்ன டைம் அப்படின்னா, அதுக்கு பிறகு இன்னும் 2 வேளைகள் இருக்குது. இப்போ ரொம்ப நேரம் இவங்க கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். புயல் வந்து விட்டது. உடனே என்ன பண்ணிருக்காங்க? தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை. அந்நேரம் இயேசு அவர்களை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவுக்கு தான் யார் என்று தெரிந்திருந்தது, அற்புதம் செய்தார். அப்போ இன்னைக்கு நமக்கு நம்ம யார் என்று தெரிந்து விட்டால் நாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? மற்றவர்களுக்கு அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவோம். ஹல்லேலூயா. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி பேதுரு கடல் மேலே நடந்தான்? பேதுரு நடந்தானா இல்லையான்றது கொஸ்டின் இல்லை. அவன் நடந்தான். ஆனால் எப்படி அதை நடந்தான்? நாமும் எப்படி நடக்க போகிறோம்? ஏனென்றால் சில புயல்கள் அடித்து கொண்டே தான் இருக்கிறது, ஓயவில்லை. சில புயல் எப்படி தான் இருக்குது? அடிச்சுட்டே தான் இருக்குது. நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோன்றதை வச்சு அது அமரும், அது அடங்கும், அது நிற்கும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம்? இந்த இடத்துல புயலை இயேசு ஹேண்டில் பண்ணலை. பேதுருவும் இயேசுவும் என்ன பண்ணுறாங்க? நடக்கிறாங்க. அவர்கள் நடந்து படகுல ஏறின உடனே புயல் அமர்ந்தது. பேதுரு மட்டும் ஏன் நடந்தான்? மற்றவங்க ஏன் நடக்கலை? எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இயேசுவையே பின்பற்றி இருக்கிறாங்க. இயேசுவையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு செய்கிற அற்புதங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள அந்த புயலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விசுவாசம் அவர்களுக்குள்ள வரவில்லை.
ஹல்லேலூயா. இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலோட்டமாக சில காரியங்களை பார்ப்போம். புயல் அடித்து கொண்டிருக்கிறது, ஆனால் இயேசுவும் ஒரு டைமை குறித்து வச்சுருக்கிறாரு. ஏன்னா அனுப்புனது யார்? அவர் தான் அனுப்பியிருக்காரு. அப்போ அவர் அனுப்பிட்டார்னா அவருக்கு நம்ம லொக்கேஷன் கரெக்டாக தெரியும். கடலில் ஒரு படகை கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ரோட்லேருந்து நீங்கள் ஒரு படகு ஏறிட்டு போகணும், இன்னொரு படகை என்ன பண்ணணும், கேட்ச் பண்ணணும்னா என்ன வேணும்? அதுக்கு அந்த ஜிபிஎஸ்ஸு அதெல்லாம் வேணும். அந்த படகுல ஜிபிஎஸ் இருக்கணும், கரெக்டாக. அதுவும் இதுவும் சிக்னல் என்ன பண்ணணும், அனுப்பணும். கரெக்டாக எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சிக்னல் என்ன பண்ணணும், அனுப்பணும். அனுப்பி ஒரு லிங்க் ஆகி 2 போட்டுக்கு லிங்க் ஆகி பிடிக்கணும். ஒன்றுமே இல்லை, இந்த கடலில் தாங்க இருக்குது, இந்த கடலில் தான் எங்கேயோ இருக்குது, போய் பாருங்கன்னா எப்படி பார்க்க முடியுமா? ஆனால் இயேசுக்கு கரெக்டாக தெரியும். ஹல்லேலூயா. பக்கத்து ரொம்ப சொல்லுங்கள், நீங்கள் இருக்கிற இடம் அவருக்கு தெரியும். அப்போ இயேசு அவரும் அக்கறைக்கு போகணும், ஆனால் தனியாக என்ன பண்ணி விட்டுருக்கிறாரு, அனுப்பி விட்டுருக்கிறாரு. போங்கன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறாரு. அனுப்புனாலும் அவர் வருகிறார். இயேசு விட்டுட்டு என்ன போகவே இல்லை, அவர் வருகிறார். அப்போ இந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. திடீர்னு இயேசு சொல்லிட்டார், அதனால தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த புயலை நான் எப்படி பார்க்குறேனோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்கன்றாரு. இயேசு இந்த புயலை எப்படி பார்க்குறாரு? ஒரு பிரச்சனை, புயல் அடிக்குது, கடல். அவர் பாட்டுக்கு வராரு, நடந்து கரை வரைக்கும் நடந்து வந்துட்டார், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டார் பயணத்தை. ஹல்லேலூயா. கண்டினியூ பண்ணி எது வரைக்கும் வராரு? படகு வரைக்கும் வராரு. சீடர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்து ஆவேசம் என்று சொல்லி அலறுகிறார்கள். ஏன்னா அடையாளம் தெரில. இயேசு வேறு கெட்டப்பில் வந்தாரா? இல்லை. போன வாரம் நம்ம பார்த்தோம் இமேஜ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அதெல்லாம் இந்த வாரம் திருப்பி டச் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இமேஜ் ஆஃப் காட். மனிதனை போலவே தேவனை போலவே மனிதனை கர்த்தர் படைத்தார். ஆதாமை பார்த்துட்டு கடவுளை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் முடியாது. ஒருவேளை ஃபோட்டோ எடுத்தால் ஆதாம் மாதிரியே தான் யார் இருப்பா? கடவுள் இருப்பார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், ஏவாள் மனுஷனை தன்னுடைய சாயல்னால் சிருஷ்டித்திருக்கிறாரு. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்திருக்கிறார். குழந்தை பிறகுதுன்னா எப்படி இருந்திருக்கும்? அது தேவ சாயல், தேவ ரூபம். ஹல்லேலூயா. இப்போ தூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தூதர்களும் ஒரே மாதிரி இருக்காங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதனால தான் தூதர்களுக்கு பேர் வச்சிருக்கிறாரு. தூதர்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? பேர் வச்சு கேப்ரியல், மைக்கேல்னு ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை. ஒருத்தன் செய்தி கொண்டு வருவான், இன்னொருத்தன் வாரியர் ஏஞ்சல், அவன் கையில் வெப்பன் இருக்கும், பட்டயம் இருக்கும். கேப்ரியல் கையில் பட்டயம் இருக்காது. இந்த மாதிரி அவங்களுடைய வேலை மாறுமே ஒழிய தூதர்களின் சாயல் என்று ஒன்று இருக்கிறது. இமேஜ். ஒரு தூதன் எப்படி தான் இருப்பான்? வளர்த்தியாக இருப்பான். தூதர்களுடைய ரூபம், அதுதான் நான் சொல்கிறேன். தூதர்களின் ரூபம். தூதர்கள் ஹைட்டு வளர்த்தியாக குட்டையாக இருக்கலாம் இருப்பான், இருக்கலாம். ஆனால் தூதருடைய ரூபம் எப்படின்னா எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ், ஒரு சாயல் இருக்குது. இப்போ நட்சத்திரங்கள்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி. ஆனால் நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. ஸ்டார்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குது. கிரகங்கள் பார்க்குறீங்க, ஏதாவது சதுரமாக இருக்கா? எல்லாமே எப்படி தான் இருக்குது? உருண்டையாக தான் இருக்குது. அதில் சைஸ் சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஆனால் அதனுடைய இமேஜ் எப்படி இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன், இப்படியே ஒரு பேட்டர்னில் இருக்குது. மனுஷனையும் இப்படி தான் என்ன பண்ணார்? படைத்திருந்தார். சரி, நம்ம இன்னும் டீட்டெயில்டாக போக போகிறோம், இதுக்குள்ளே இமேஜுக்குள்ளே போக போகிறோம். அடுத்து எப்படி நாம் பேதுருவை போல் செயல்பட நம்மை அழைத்திருக்கிறார், அதை எப்படி செய்ய போகிறோம் எல்லாம் பார்க்க போகிறோம். மேலோட்டமாக ஒரு சில காரியம் பார்க்குறோம். காற்று பலமாக இருக்கிறத என்ன பண்ணானா கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவர் என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 12 பேரும் படகுல இருக்கிறார்கள்.
ஒருத்தன் மாத்திரம் என்ன சொல்கிறான், நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அவன் சொல்லலை நீரே ஆனால் இயேசுவே நீங்களாக இருந்தால் போட்டில் வந்து ஏறிடுங்கன்னு அவன் என்ன பண்ணல, சொல்லலை. இப்போ பாருங்கள், நீங்கள் கதவை ஒருத்தர் வந்து தட்டுறாரு, உங்களுக்கு தெரிஞ்சவர், உங்கள் வீட்டுக்காரரோ அல்லது உங்கள் பையனோ யாரோ ஒருத்தர் கதவை தட்டிட்டு வேணும்னே வேறு குரலில் பேசுகிறாங்க. அப்புறம் நீங்கள் யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க இவர் தான் சும்மா நடிக்கிறார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்து நீங்கள் வெளியே போவீங்களா, அவர் உள்ள வருவார? சும்மா சொல்லுங்கள். அவர் தானே எங்கே வரணும், உள்ளே வரணும். இப்போ இயேசுக்கு தானே படகு தேவை. இவங்களுக்கு கடல் தேவையா, இயேசுக்கு படகு தேவையா? அதான் நான் கரெக்ட் தானே. இவங்களுக்கு கடல் வேணாம், இவங்க படகுல தான் இருக்காங்க. புரியுதா? அப்போ என்ன சொல்லணும்? இயேசுவே உள்ள வாங்க, கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் தான் ஆண்டவரே, படகுல ஏறுங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறேன், நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர என்ன சொல்ல வரேன்னா, உங்களை நான் காப்பி அடிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியே அதுதான், இயேசுவை எப்படி காப்பி அடிக்கிறது. ஈ அடித்தான் காப்பின்னுவாங்க, தெரியுமா கதை? ஒருத்தன் எழுதிட்டே இருந்தப்போ ஈ வந்து உட்காந்து அடித்தான். உடனே அதை என்ன பண்ணானா, அடித்தானா. உடனே அதை பார்த்து எழுதுறவனும் ஈ என்ன பண்ணானா, அடிச்சிட்டானா. ஆனால் 2 பேப்பரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். 2லேயும் ஈ இருக்குன்னா அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணியிருக்க, காப்பி அடிச்சிருக்கேன்னு. அந்த மாதிரி தான் நம்ம இயேசு என்ன பண்ணணும், காப்பி அடிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஃபாலோ மீனா என்ன அர்த்தம்? இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கல நடிகரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஃபாலோ மீனா என்ன அர்த்தம்? நடிகரை ஃபாலோ பண்ணுறவனை பாருங்கள், அவர் மாதிரியே ஒரு பைக் வாங்கிடுவேன். கேட்டால் இந்த படத்தில் அவர் இந்த பைக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு, ஓட்டியிருக்காரு, பார்த்துருக்கீங்களா? மியூசிக்ஸ் எல்லாம் அது மாதிரியே என்ன பண்ணிக்கிடுவேன், வச்சுக்கிடுவேன். கேட்டால் இந்த படத்தில் இந்த கெட்டப்பில் வந்தார். அப்போ ஃபாலோ மீனா என்ன அர்த்தம்? நீங்கள் யாரும் அதை ஃபாலோ பண்ணிடாதீங்க. நம்ம இயேசுவை தான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணுறோம். சரி, அப்போ பாருங்கள், ஃபாலோ மீனா என்ன அர்த்தம்னா இயேசுவை காப்பி அடிக்க வேண்டும். இயேசு எப்படி பண்ணார்? திராட்சை ரசம் இல்லை இன்னொன்னே அவரும், ஓ எந்த கடைக்கு போகலாம், பைக் இருக்கா, யார்கிட்ட சாவி கொடுங்க, போய் வாங்கிட்டு வரேன். என்ன போனார்? இயேசு சொல்லிட்டாரு, ஜாடிகளில் தண்ணீரை ஊற்றுருங்க. இயேசு பதறவே இல்லை. 5 அப்போ 2 மீன் தான் இருக்குன்னு ஒன்னே இயேசு என்ன பண்ணுறாரு, 5000 பேருக்கு கொடுக்குறாரு. அதான் நான் சொல்கிறேன், இது எதையுமே இயேசு திட்டம் பண்ணி என்ன பண்ணவில்லை, பண்ணலை. இப்போ இந்த புக்கை எடுத்து இங்கேருந்து எடுத்து இப்படி வைக்கிற மாதிரி அற்புதங்களை செய்துட்டார் இயேசு. அவருடைய சீடர்களும் அப்படி தான். தேவாலயத்துக்கு போகிறாங்க, ஒருத்தன் பிறவியிலேருந்து எப்படி இருக்கிறான், நடக்க முடியாமல் இருக்கிறேன், அவனை பார்த்தோன்னே எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஏதாவது டாக்டர் பார்த்துருந்தானே என்ன சொல்லியிருப்பான், இது என்ன ஊசிங்க போட்டிங்க, உடனே அவன் குதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபிசியோதெரப்பி இல்லை, ஒன்றும் இல்லை, உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், குதிக்க ஆரம்பிச்சிட்டான், ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்போ இது என்ன ஊசின்னு கேட்டிருப்பாங்களா இல்லையா டாக்டர்ஸ் யாராக இருந்தா? அப்போ அந்த அளவிற்கு அவர்கள் தங்களிடத்தில் உள்ளதை கொடுக்க முடிந்தது. ஏன்னா தாங்கள் யார் என்பதை அறிந்திருந்தார்கள். இன்னைக்கு அதுதான் செய்தி. நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா புயல் பெருசே கிடையாது. நம்ம யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் வெளிப்பாடு, ரெவலேஷன். வெளிப்பாடு தான் நம்ம யாருன்னு சொல்றது. இப்போ பாருங்க, ஆதாமை படைச்சிட்டாரு, மண்ணாக தான் என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. மண்ணில் இருந்தானே என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்கிறாரு. ஆதாமும் ஏவாளும் எந்த ட்ரெஸ்ஸும் போடலை. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள், காணாமல் இருந்தார்கள்னு போடல. அவன் பார்த்துருப்பான், தண்ணி குடிக்க போகும்போது பார்த்துருப்பான். ஆனால் அவன் பார்த்ததை விட அவன் அறிந்தது அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. யாருக்கு? ஆதாமுக்கு. புரியுதா? மண்ணாவே படைச்சிட்டாரு. இப்போ சொல்லுங்க, மண்ணில் ஒன்று இப்படி செய்கிறீங்க, அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? கீழே விழுந்தால் என்ன ஆயிரும்?
அவ்வளோதான். கீழே விழுந்தால் என்ன ஆயிரும்? பிரேக்கபிள். மனுஷனை எதில் படைச்சிருக்கிறாரு? இன்றைக்கி நீங்கள் ஒரு 2வது மாடியிலேருந்து விழுந்தால் என்ன ஆகும்? ஏன்னா பிரேக்கபிள். இப்படி தான் மனுஷனை படைச்சிருந்தார். ஆனால் அவன் இதை தெரிஞ்சுக்கிறத விட தேவ மகிமை அவன் மேல் இருக்கிறது என்பதை அதிகமாய் அறிந்திருந்தான். தெரிஞ்சுக்கிறது வேற, அறிகிறது வேற. ஆங்கிலத்தில் ரெண்டுமே நோயிங்னு வந்துடும். தெரிஞ்சுக்கிறதுனா என்னது? ஓ, இவர் தான் சிஎம்மா, சிஎம்னா இவர் தானா, இவர் அந்த ஒரு பேரை போட்டு, நான் எந்த மாநிலம்லாம் சொல்லலை, பொதுவாக வச்சுக்கோங்க, இவர் தான் சிஎம்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகே. அறிஞ்சுக்கிறதுனா என்ன? ஓ, அவரை எனக்கு நல்லா தெரியுமே, இந்த நேற்று கூட பேசினாரே என்கிட்ட, நானும் ஒரு கிளாஸ்மேட்டு. அதுதான் என்னது? அறிஞ்சுக்கிறது. இப்போ யாருனாலும் சொல்லலாம் எனக்கு அவரை தெரியும்னு. ஆனால் அறிஞ்சுக்கிறதுல என்னன்னா, அவருக்கும் என்னைய தெரியும், எனக்கும் அவரை தெரியும். இதுக்கு பேர் தான் அறிவு. இந்த அறிவு ஆதாமுக்குள்ள இருந்தது வீழ்ச்சிக்கு முன்னாடி. அதனால் அவனுக்கு மண்ணுன்னு தெரிஞ்சாலும், பிரேக்கபிள்னு தெரிஞ்சாலும், தேவ மகிமை என் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ரெவலேஷன் அவனுக்கு இருந்ததுனாலே அவனுடைய கிட்னி, லிவரு, லங்ஸு, பிரெயின், ஹார்ட்டு எல்லாமே மண்ணு தான், எல்லாமே மண்ணு தான். ஆனாலும் அதன் மேலே ஒரு மகிமை இருந்தது. ஹல்லேலூயா. அந்த மகிமை அவனுக்கு மேலே இருக்குன்றது அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? எப்படி தெரிஞ்சிருக்கும்? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் உலாவுகிறார். ஹல்லேலூயா. அவனோடு உலாவுகிறார். அவனுக்கு நிறையா அவன்கிட்ட பேசுகிறாரு. இன்ஃபர்மேஷன் அவனுக்கு வருது. அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? ரெவலேஷன் சொல்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் தேவன் வாரத்துக்கு ஒரு நாள் உலாவினாரா? டெய்லி பகலின் குளிர்ச்சியான வேளையில். அப்போ ஆதாமுடைய ரெவலேஷன் டெய்லி வந்துச்சு. வீழ்ச்சிக்கு பிறகு டெய்லி உலாவினாரா? இல்லை. அதனால தான் செத்துட்டான் ஆதாம். அதனால தான் செத்துட்டான். ஏனோக்குன்னு ஒருத்தர் இருந்தான்ல, தேவனோடு சஞ்சரித்தான். டெய்லி சஞ்சரித்தான். கொஞ்ச நேரம் தேவனோடு நடப்பான், அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவான், குடும்ப வேலையும் செஞ்சான். கிறிஸ்தவன்றது சன்னியாசிக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தமே இல்லை நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம் இயேசுவே அப்படி தான் இருந்தார். இயேசு 33 வருஷம் தான் இருந்தார். நம்ம 33 வருஷம் தான் இருக்க போகிறோமா? இல்லை, எனக்கே இந்த 40 வயசு ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ மதம்ன்றது குடும்பம் எல்லாம் இருக்குது. அதன் மத்தியிலே நான் தேவனோடு நடக்கிறேன். அதன் மத்தியிலே இயேசுவை நான் பிரதிபலிக்கிறேன், காப்பி அடிக்கிறேன். என் மூலமாக இயேசு வெளிப்படுறாரு. ஹல்லேலூயா. இயேசு வெளிப்பட்டால் முங்கவே மாட்டோம், கடல் மேலே நடப்போம். அப்போ ஆதாம் இப்படி தான் இருந்தான். சஸ்டைன்டு பை ரெவலேஷன். ரெவலேஷன் என்ன? கர்த்தர் இதை சூழ்நிலை குறித்து என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். வேறு எதுவுமே நான் என்ன பண்ண மாட்டேன். புயலை பற்றி கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பேதுருட்ட என்ன சொல்கிறாரு? நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடணுன்னே என்ன சொன்னார்? வா. பாதியில் மாற்றிடுறாரா வார்த்தையை? பாதியில் புயல் ரொம்ப வரும், கொஞ்சம் பார்த்து வாமா. நம்ம தான் அப்படி சொல்கிறது. நடக்கும்போது யாராவது அப்படி ஸ்லிப்பாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஆண்டவர் வான்றதான் மாற்றவே இல்லை. பக்கத்தில் சொல்லுங்கள், சொன்னது தான் அதே தான். வாரம்லாம் மாற்ற மாட்டார். மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல. ஆபிரகாம்கிட்ட சொன்னார் 75 வயசில் உனக்கு பிள்ளையை தருவேன். அவன் 100 வயசு ஆனாலும் அதே வார்த்தை தான், மாறவே இல்லை.
ஆபிரகாம் மாறிட்டான். ஆபிரகாம் பாடி மாறிடுச்சு, வயசாயிருச்சு. சாராளுக்கு வயசாயிருச்சு, ஆனால் கர்த்தருக்கு வயசாகலை. அவருடைய வார்த்தை மாறவே இல்லை, மாறாது. இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ கவனிங்க, ரெண்டு விதமான இது இருக்குது. ஒன்று, டிஜிஎஸ் தினகரன் பேசுவார். பேசிட்டு கூட்டத்தின் முடிவில் ஒரு ப்ரேயர் நடக்கும். யார் அந்த சுமதி? இயேசு உன்னை அழைக்கிறார். அந்த சுமதிக்கு பக்கத்துலேயே ஒரு விமலா இருக்கும், அங்கிட்டு ஒரு சாந்தி இருக்கும். அதெல்லாம் கூப்பிட மாட்டார். அதுக்கெலாம் பிரச்சனையே இல்லையா? இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன பண்ண மாட்டார், கூப்பிட மாட்டார். இப்போ இது ஒரு டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி. அப்படி ஒரு ஊழியம் இருக்குது. இப்படியும் கர்த்தர் கிரியை செய்கிறார், இன்றைக்கும் செய்கிறார், நடக்குது. அதான் உண்மையிலே நடக்குது. அதே ஃபேக் பண்ணுறவங்க இருக்காங்க சில பேர். இப்போ நம்ம ஊரில் தெரியாது, எனக்கு வெளிநாட்டில் இருக்காங்க, எனக்கும் தெரியும். அதெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறதில்ல, அது நமக்கு வேலை இல்லை. எப்படி எனக்கு தெரியும்னா, நியூஸ்லேயே வந்துருச்சு, சரியா? ஆனால் உண்மையாக செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். உண்மையிலே அற்புதம் நடந்ததெல்லாம் இருக்குது, வீடியோலேயே ரெக்கார்ட் ஆகிருக்கு, கால் வளர்றதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் இருக்குது. அப்படியும் அற்புதங்கள் நடக்குது. ஆனால் நான் கேட்குறேன், அப்படி மட்டும்தான் நடக்கணும்னா வேதம் இன்றைக்கி எதுக்கு நம்ம கையில் இருக்குது? ஆவியானவர் எதுக்கு நமக்கு உள்ள இருக்கிறார்? அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. இது என்ன பேட்டர்ன்? இது என்ன பேட்டர்ன்? இயேசுகிட்ட வந்த எல்லாரையும் அவர் சுகமாக்கினாரா இல்லையா? யாரா ஒருத்தனை விட்டாரா? விடலை. இப்போ இயேசு இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் டிஎல் ஆஸ்மான், டிஜிஎஸ், யாருனாலும் எடுத்துக்கோங்க, போகிற எல்லாருக்கும் சுகமாதா? அப்போ இங்கே இயேசு இல்லையா? என்னங்க இது? சாந்திக்கு சுகமாக்குறவர் தான் புஷ்பாவுக்கும் என்ன பண்ண போகிறாரு? சுகத்தை கொடுக்க போகிறாரு. ஆனால் சாந்திக்கு சுகமாகுது, புஷ்பாவுக்கு சுகமாகலை. என்ன இது? முரண்பாடாக இருக்குல்ல. யாரையுமே எந்த ஊழியக்காரரும் என்ன ஆகலை, சுகமாகலை. இயேசு தான் என்ன பண்ணுறாரு? சுகமாக்குறாரு. அப்போ இயேசு தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் சுகமாக்கினான்றது யாரை சொல்லியிருக்குன்னா, இந்த சத்தியத்தை பிடிச்சிட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் இயேசுகிட்ட வந்த யாவர். அப்படிப்பட்டவங்க ஒருத்தருக்கு கூட விட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் ட்ரூத் பேஸ்ட் மிராக்கிள்ஸ். இது பெர்மனண்டான மிராக்கிள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அதனால தான் இந்த சத்திய வசனங்கள் ஒவ்வொருடைய கரத்திலும் இருக்கிறது. இதை விளக்குகிற ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். வேதம் சொல்லுது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை, ஆவியானவரே உங்களுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எதுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள், பிரசங்கம் பண்ணுகிறீர்கள்? இப்படி ஆவியானவர் போதிப்பார் என்று ஒரு டெமோ காட்டுறது தான் இங்கே நம்ம வேலை. ஏன்னா இந்த பிரசங்கம் முதல்ல யாருக்கு? எனக்கு. நான் ஏற்றுக்கிடாத ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணவே முடியாது. அப்போ இங்கே என்ன சொல்கிறோம்? இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அன்றன்றைக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்போன்றது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறோம், நேரடியாக இயேசுகிட்ட நீங்கள் பேசலாம் தான் யார்கிட்டையுமே சொல்கிறோம். இயேசுகிட்ட பேசணுமா? சரி, அப்போ இங்கே வந்துருங்க, நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணுறேன். அதெல்லாம் தேவையில்லை, எந்த சிபாரிசும் தேவையில்லை. ஆலோசனைகள் இருக்குது, கவுன்சிலிங் இருக்குது. அது எதுக்கு? சில நேரம் நமக்கு தெரியாததை சிலர் ஒருத்தர் என்ன பண்ணுவார் பார்ப்பா. அது உங்கள் நண்பராக இருக்கலாம், கூட ஜெபம் பண்ணுறவராக இருக்கலாம், அவருக்கு தெரியும். ஊழியக்காரருக்கு சில நேரம் தெரியும். ஆனால் எல்லாமே எல்லாருக்கும் வெளிப்பட்டுறாது. இப்போ நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒருத்தவங்களாம் ஃபோன் பண்ணிடுவாங்க, எனக்கு சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்கள் என்னென்னு அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணுறதில்ல, அவர் சொல்கிறதில்ல. பவுலா மாறுறான். அவனுக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்றப்ப ஒருத்தனை ஒரு அனனியா அனுப்புகிறாரு. அனுப்பி இவன் கண்ணில் பார்வை வர்றதுக்கு என்ன பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான். பார்வை வந்துருச்சு. ஆனால் அனனியாட்ட போய் எல்லாத்தையும் வளவலன்னு என்ன பண்ணல, சொல்லலை. அது பவுலுக்கு டக்கு டக்குன்னு ஒன்றொன்னா
வெளிப்படுத்துறாரு. கப்பல் சேதம் வரும்போது தூதன் அனுப்பி சொல்கிறாரு, இதில் பொருட்சேதம் தான் வரும், உயிர் சேதம் வராதுன்னு சொல்கிறார். அந்த மாதிரி நடக்குது. சரி, அப்போ பாருங்கள், ஒரு தனிநபருடைய வெளிப்பாடு, ஒரு தனிநபருக்கு இருக்கிற வெளிப்பாடு அந்த நபருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை கொண்டு வருகிறது. பேதுருவுக்கு இருந்த வெளிப்பாடு பேதுருவை கடல் மேலே நடக்க செய்தது. ஹல்லேலூயா. இதுதான் போன வாரமும் பார்த்தோம். இந்த வாரம் ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம திருப்பி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு முடிச்சிடுவோம், 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவோம். கொலோசியர் 3:10 வசனம் பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிறேன். கொலோசியர் 3:10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்போ இந்த புதிய மனுஷனை நமக்குள்ள இருக்கிறான். நல்லா ஒன்று கவனிச்சுக்கங்க. இயேசு சொன்னார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. அந்த உங்களால் இருக்குல்ல, அதுதான் நம்ம பழைய மனுஷன். பழைய மனுஷனால் ஒன்றுமே செய்யவே முடியாது. ஏன்னா பழைய மனுஷன் எங்கேருந்து வந்திருக்கிறான்? ஆதாமுடைய ஜெராக்ஸ். எந்த ஆதாம்? விழுந்து போன ஆதாமுடைய ஜெராக்ஸ் தான் யார்? பழைய மனுஷன். பழைய மனுஷன்ட்ட என்ன இருக்குது? பழைய இன்ஃபர்மேஷன்லாம் வருது. அல்லேலூயா. அது என்ன பழைய இன்ஃபர்மேஷன்? உனக்கு நடக்காது, உன்னால் முடியாது, நீ செய்ய முடியாது, உனக்கு வாய்க்காது, தோல்விகளை பற்றிய எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், இவைகளெல்லாம் நம்ம வெத்தலை பாக்கு வைத்து அழைத்து வருவதில்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணி விடுகிறது? வந்து விடுகிறது. திடீர்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷன், புயல் பார்த்தோன்னே பயம் என்ன பண்ணிடுது? வந்துடுது. அதை நம்ம வரவழைக்க வேண்டியதில்லை. பயமே எங்கே இருக்கிறாய் வா அப்படின்னு கூப்பிட வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுது? அது வந்துடுது. ஏன் வருதுன்னா, பழைய மனுஷன் அதை அட்ராக்ட் பண்ணுறான். அந்த பயத்தை எல்லாத்தையும் பண்ணுறான், இழுக்கிறான். பழைய மனுஷன் எங்கே தான் இருக்கான்? உள்ளே தான் இருக்கிறான். சரியா? ஆனால் வேதம் ஒரு புதிய மனுஷன் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு. இந்த புதிய மனுஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. ஹல்லேலூயா. பூரண அறிவுன்னு ஒன்று இருக்குங்க. என்னது? பெர்ஃபெக்ட் நாலேஜ். பூரண அறிவு. அது என்னது பூரண அறிவுனா? அதுதான் சத்தியத்தின் பார்வை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாங்க, லாசர் என்ன ஆகிட்டான்? மரிச்சிட்டான். இயேசு வந்து சொல்கிறாரு, அவன் என்ன இருக்கிறான்? நித்திரையாக இருக்கிறான். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ லாசர் செத்து போயிட்டான்றது எவ்வளவு உண்மையோ அதை விட மேலான ஒரு பூரணமான அறிவு என்னன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது? ஆனால் வெளிப்பாடு பூரண அறிவு என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் இல்லை, நடக்கும். லாசரு தூங்கிட்டு இருக்கான், நித்திரையாக இருக்கிறான், நான் போய் அவனை என்ன பண்ண போகிறேன்? எழுப்ப போகிறேன். இயேசு இப்படி பூரண அறிவு உடையவராய் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுடைய பூரண அறிவு என்ன பண்ணினது? சூழ்நிலைகளில் அற்புதத்தை கொண்டு வந்துச்சு. இந்த பூரண அறிவை என்னன்னு சொல்கிறோம்? ரெவலேஷன். ஏன்? இது பிதாவே ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்துறது. ஹல்லேலூயா. அந்த பேதுரு கடல் மேலே என்ன பண்ணுறான்? நடக்கிறான். ஏன் அவன் மட்டும் நடந்தான்? மற்ற 10 பேர் ஏன் நடக்கலை? மற்ற 11 பேரும் விசுவாசிகள் தான். அவர்கள் ஏன் நடக்கவில்லை? பேதுருக்கு வெளிப்பாடு இருக்கிறது. அதை இயேசு சொல்கிறாரு, நான் யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சொல்கிறாங்க, ஜனங்கள் உண்மை யோவான் சானன்றாங்க, சிலர் எலியான்றாங்க, சிலர் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசின்றாங்க. சரி, நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க? உடனே எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா இயேசுலாம் பின்பற்றி வராங்க, ஆனாலும் அவரை பற்றிய வெளிப்பாடு அவர்கள்ட்ட இல்லை. அவங்க யோசிக்கிறாங்க, இவரை எலியான்னு சொல்லலாமா, இல்லை யோவான் சானகன், அவன் தான் செத்து போயிட்டான், யோவான் சானகன் தலையை சீவிட்டாங்க. ஸோ இந்த யோவான் சானகன் மறுபடியும் வந்திருக்காருன்னு சொல்லலாமா, என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப பேதுரு சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய
கிறிஸ்து. உடனே ஏன் சொல்றார், சபாஷ், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவே உனக்கு இதை. அப்படின்னா என்னது? பிதாவாகிய தேவன்கிட்ட இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ரகசியமா இவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு, பேதுருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அப்படி வெளிப்பாடுடையவனால கடல் மேல நடக்க முடியுது, கேட்கவாது முடியுது. நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும்னு என்ன பண்ண முடியுது? கேட்கவாது முடியுது. அப்ப இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? கொலோசியர் 3ல் பூரண அறிவடையும்படிக்கு புதிய மனுஷன் உள்ள இருக்கிறான். பவுல் இன்னொரு இடத்துல சொல்றான், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம குறைந்த அறிவுள்ளவர்கள் தான். ஆனால் ஆனால் நம்மளை ரட்சித்த நோக்கம் என்னன்னா பூரண அறிவடையும்படி. இப்போ பாருங்க, பரிசுத்த மாதிரி தான். பரலோகம் போகும்போது நல்லா பரிசுத்தமாக ஆயிடுறோம், பூமியில் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அந்த மாதிரி பூரண அறிவடைய அடைய 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 அந்த சாயல், அந்த ரூபம் நம் மூலமாக என்ன பண்ண ஆரம்பிக்குது? வெளிப்பட ஆரம்பிக்குது. இதைத்தான் வேதம் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுது? நீங்கள் மறுரூபமாக வேண்டும், மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன ஆகணும்? மறுரூபமாக வேண்டும் என்று. இதைத்தான் வேதம் இன்னொரு இடத்துல சொல்லுது. அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, புதிய மனுஷன் அவன் நமக்குள்ளேருந்து வெளிப்படுறதே எப்போ வெளிப்படுவான் அப்படின்னா, இந்த ரெவலேஷன் அவனுக்கு நமக்குள்ள போக போக தான், வெளிப்பாடுகள் உள்ள போக போக தான் புதிய மனுஷன் உயிர் வாழ ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. இதை வேதம் என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த புதிய மனுஷன் சொல்றதுல என்ன இருக்குன்னா, இயேசுவின் சிந்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. இதே 1 கொரிந்தியர் எடுங்க, இன்னொரு வசனம் படிச்சிருவோம். 1 கொரிந்தியரில் 2வது அதிகாரம் எடுங்க, 2ல் 9வது வசனம் பாருங்களேன். அதில் போட்டு எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தொடர்ந்து நீங்கள் அப்புறமேட்டு படிங்க வீட்டில் போய். இதில் என்ன சொல்கிறார் பவுல்? எப்படி ஒரு மனுஷனுடைய ஆவிக்கு தான் அவனை பற்றி எல்லாம் தெரியுமோ, அதே மாதிரி தேவனுடைய ஆவிக்கு தான் தேவனை பற்றி எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆவிக்கு தான் மனுஷனை பற்றி தெரியும், தேவனுடைய ஆவிக்கு தான் தேவனை பற்றி தெரியும். அதனால என்ன சொல்றார் பவுல்? அந்த தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்திருக்கிறதுனால நமக்கு தேவனை பற்றி தெரிய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. முதல்ல நான் சொல்றதை கேட்டுக்கங்க, அப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். மனுஷனுடைய ஆவிக்கு தான் மனுஷனை பற்றி தெரியும். இப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வந்ததுனால நமக்கு தேவனை பற்றி தெரிய ஆரம்பிக்குது. இப்போ தான் ஒரு கேள்வி வருது, நமக்கு எதுக்கு தேவனை பற்றி தெரியணும்? நமக்கு எதுக்கு தேவனை பற்றி தெரியணும்? ஏன்னா அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், நான் தேவனை காப்பி அடிக்கணும். அதுதான் என்னுடைய காலிங். நம்முடைய அழைப்பு என்ன? தேவனை பிரதிபலிக்கிறோம். இயேசு அப்படி தானே பண்ணார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு எப்படி வாழ்ந்தாருன்னு நினைக்கிறீங்க? 30 வயசு வரைக்கும் ஏன் இயேசு ஊழியம் பண்ணல? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கணும். ஏன் 30 வயசுல தான் வரணுமா? 25 வயசில் வரக்கூடாதா? 20 வயசில் வரக்கூடாதா? ஏன் வரல? 30 வயசு வரைக்கும் இயேசு மனுஷனாக வந்திருக்கார் பூமியில். நல்லா நோட் பண்ணுங்க, மனுஷனாக வந்திருக்கிறாரு. மனுஷனாக வந்த இயேசுக்கு தான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளிப்பாட்டின் மூலமாய் தான் யார் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்கு அவருக்கு 30 வருஷம் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் 40 நாள் உபவாசம் போகிறார்ல, போயிட்டு வந்து தான் தெளிவான ஒரு பிக்சர் அவருக்கு கிடைக்குது.
தான் தான் உலகத்தை ரட்சிக்க வந்த மேசி. அதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்க. மரியாள் சொல்லியிருக்கோம், எப்பா நீ சாதாரண பிறப்பு இல்லை, நான் திருமணத்துக்கு முன்பே என்னுடைய வயிற்றில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து விட்டார், எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இன்ஃபர்மேஷன். மனுஷன் வாயிலிருந்து வர்றது எல்லாமே இன்ஃபர்மேஷன். அது பத்தாது, தெய்வத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு அது பத்தாது. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, அதைத்தான் வெளிப்பாடு என்று சொல்லுகிறோம், ரெவலேஷன். அந்த ரெவலேஷனை பேஸ் பண்ணி தான் இயேசு 30வது வயசில் ஊழியத்துக்கு வந்தார். அது வரைக்கும் இயேசுவை பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்களோ அதை தான் இயேசுன்னு நினைத்திருக்கிறார். என்ன சொன்னாங்க? மரியாளுடைய மகன், யோசேப்புடைய மகன். அதனால தான் கார்பெண்டர் வேலை செய்கிறாரு. 30 வயசுக்கு பிறகு ஐயோ இந்த கார்பெண்டர் வேலையை யார் செய்வா, நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டோம்னா இது யார் செய்வான்ற கலக்கம் அவருக்கு இல்லை. ஏன்னா தான் உலக ரட்சகர் என்பதை அறிந்து கொண்டார். இதனால தான் பிசாசு அவரை சோதிக்கும் போது அவன் கேட்ட கேள்வி என்ன? 3 இது கேட்ட சோதனை வந்துச்சுல, 3லேயும் ஒன்று கேட்டே இருப்பான். என்ன கேட்டான் சொல்லுங்க? தேவனுடைய குமாரனானால், நீ தேவனுடைய குமாரனானால் 3 தடவை கேட்பான். அதுதான் சோதனை. இவர் அதை எப்படி எதிர்கொள்கிறாரு? வசனத்தினால் மட்டுமல்ல, வெளிப்பாட்டினால் எதிர்கொள்கிறார். பிசாசு ஒரு வசனம் சொல்கிறேன், இந்த கல்லுகள் அப்பங்களாகபடி செய்யும். அடுத்து சொல்கிறேன், தூதர்கள் பாதங்களை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இங்கேருந்து குதிச்சிருங்க, தூதர்கள் வந்து உங்களை என்ன பண்ணிடுவாங்க? காப்பாற்றிடுவாங்க. அதுக்கு எதை கோட் பண்ணுறேன்? பைபிள் வசனத்தை கோட் பண்ணுறேன். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? வெளிப்பாடுடையவராய், சிலுவை மரணம்தான் பிதாவுடைய சித்தம். அதுதான் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அதுதான் பாத்திரம். சிலுவை மரணம் தான் பாத்திரம், இது பாத்திரம் இல்லை. பிதா வைக்காத பேட்டர்ன் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஜீசஸ் லிவ்டு பை ரெவலேஷன். வெளிப்பாடு இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அவரே வாழ முடியலன்னா நம்ம வாழ முடியாது. அப்போ இயேசு இரவெல்லாம் ஜெபம் பண்ணாரே, எதுக்கு ஜெபம் பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? தான் யார் என்கிறதை பிதா சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அந்த வெளிப்பாட்டிலேயே அவர் வாழ்ந்தார். அப்பத்தினால் வாழலை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் வாழ்ந்தவர் தான் இயேசு. அதைத்தான் இன்னைக்கு நம்மளும் காப்பி அடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:16 வசனம் பாருங்க. அதில் போட்டிருக்கு 1 கொரிந்தியர் 2:16, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ஒரு கேள்வி கேட்குறாரு. இது பைபிளில் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இந்த வசனம், இது ஒரு வசனம் இருக்குது பைபிளில். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் கேட்டு பதில் எழுதுறாரு. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாரு? காடுடைய மைண்ட் இருக்குல்ல, சர்வ வல்ல தேவன், அவருடைய மனதுன்னு ஒன்று இருக்குல்ல, மைண்டு, அது தெரிஞ்சாதானே அவருக்கு சொல்ல முடியும். அவருக்கு போதிக்கத்தக்கவன் யாருன்னு கேட்குறாரு. இதில் சிம்பிளாக பார்க்க போனால் அவருடைய மைண்டு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது. ஏன் எப்படி வந்திருக்கு? அவருடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்கு. இதுக்கு இது எங்கேருந்து எடுத்திருக்காருன்னா, ஏசாயா 40:13 பாருங்க. ஏசாயா 40:13, கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார்? இந்த வசனத்தை தான் பவுல் கோட் பண்ணுறாரு. அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார்? சரியா? இதை தான் பவுல் என்ன பண்ணுறாரு? கோட் பண்ணுறாரு. பழைய ஏற்பாட்டில் இதுக்கு பதில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இதுக்கு பதில் வந்து விட்டது. அதே யார் அது? எங்களுக்கோ கர்த்தரின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் எனக்குள்ளே வந்ததுனால, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் எனக்குள்ளே வந்துருச்சு. வந்ததுனால என்ன நடக்குது?
இப்போ பேதுரு கடல் மேலே நடக்கிறான், நடக்க முடியுமா? நம்பர் 1 உங்கள் மைண்டுக்கு வர்றது என்ன? கடல் மேலே நடக்கிறதுக்கு முடியாதுன்றதுக்கு நம்பர் 1 என்ன வருது? கடல் உள்ள இழுத்துரும், கடல் உள்ள இழுத்துரும். ஏன்னா புவி ஈர்ப்பு சக்தி இருக்கிறது, கடல் உள்ள இழுத்துரும். சரி, நான் கேட்குறேன், இந்த அறிவு கூட, இந்த பேசிக் நாலேஜ் கூட இயேசுக்கு இல்லையா? இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? அப்புறம் ஏன் வான்றாரு? இந்த பேசிக் நாலேஜை ஓவர் ரூல் பண்ணக்கூடிய மைண்ட் ஆஃப் காட், தேவனின் சிந்தை யாருக்குள்ள இருக்கு? இயேசுக்குள்ள இருக்கு. தேவனின் சிந்தை தேவனுடைய விசுவாசத்தை யாருக்குள்ள கொண்டு வந்துருச்சு? இயேசுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. அங்கிருந்து கடன் வாங்குறான் பேதுரு. புரியுதா புரியலையா உங்களுக்கு? அங்கிருந்து பேதுரு என்ன பண்றான்? கடன் வாங்குறான். இயேசு பிதாவுடையவைகளை எடுத்து நமக்கு கொடுக்கிறார். அப்படித்தான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் நமக்குள்ள வந்திருக்கு. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், சிந்தை நமக்குள்ள வந்துருச்சு. சிந்தை வந்துருச்சுன்னா செயலும் வந்துடும். வருமா வராதா? அதுதான் இந்த ஏசாயா 40 நமக்கு ஃபேவரட் வசனம் ஒன்று இருக்குது பாருங்க. 31வது வசனம் படிச்சிருப்பீங்க நிறைய தடவை. இதுக்கு பேக்ரவுண்டு என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன், சொல்லி முடிச்சிடுறேன், அவ்வளோதான். ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து. இது என்ன பெலன்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பெலன் அடைவீர்கள். அதுதான் அந்த பெலன், அதுதான் அந்த பெலன். சரியா? பரிசுத்த ஆவி வந்தபோது ஏன் பெலன் வந்ததுன்னா, தேவனுக்குள்ள இருக்கிற மைண்டு நமக்கு வந்துருச்சு. கர்த்தர் ஏதாவது ஒரு சூழ்நிலையை பார்த்து இது நடக்காதுன்னு சொல்லுவாரா? வராதுன்னு சொல்லுவாரா? ஆகாதுன்னு சொல்லுவாரா? அந்த சிந்தை வந்துருச்சு. இப்போ அதோட நீங்கள் வசனத்தை படிங்க. தழும்புகளால் சுகமானீர்கள்னா அந்த ஃபெய்த் நமக்குள்ள வந்துடுது. ஹல்லேலூயா. கர்த்தரின் சிந்தை கர்த்தருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதுதான் அங்கே போட்டிருக்கு, புது பெலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். முங்க மாட்டாங்க. எப்படி போவாங்க? எழும்புறதுனா என்னங்க? உயர்வு. மூழ்கிறதுனா இப்படி. இப்போ நம்ம சிந்தை நம்ம என்ன பண்ணுது? மூழ்க செய்கிறது. ஆதாமுடைய விழுந்து போன மனது நம்மளை கீழே இழுக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கீழே இழுக்குது. ஆனால் இந்த கர்த்தருடைய சிந்தை எனக்கு வரும்போது, அவருக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் வரும்போது, அவருக்குள்ளே இருக்கிற பெலன் எனக்கு வருகிறது. பெலன் அடைந்து, புது பெலன் அடைந்து. ஏன் புது பெலன் போடுது தெரியுமா? கடவுளுக்கு எப்பயுமே அவர் புதுசு தான். கடவுள் பழசே கிடையாது. கடவுளுக்கு ஏஜ் ஆகுமா? ஒவ்வொரு நாளும் அவர் புதுசாகவே இருக்கிறாரு. அப்போ புது பெலன் என்னன்னா, கடவுளுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி இப்போ யாருக்குள்ளே வந்துடுது? ஹல்லேலூயா. அதுதான் உலர்ந்த எலும்புலாம் அப்படி தான் எலும்புது. போன வாரம் பார்த்தோம், உலர்ந்த எலும்பு சேனையாக மாறுது. அப்புறம் என்ன நடக்குது? கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும். ஓட முடியுமா? உங்க எத்தனை பேர் ஓடுவீங்க? இல்லை என்ன போட்டிருக்கு? நானும் ஓட முடியாது. என்ன போட்டிருக்கு? ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். இதில் ஒன்றே ஒன்று இல்லை, என்னன்னா உட்கார்றது படுக்கிறது மட்டும் இல்லை. ஹல்லேலூயா. என்னென்ன இல்லை? உட்கார்றது இல்லை, படுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம லைஃப் உட்காராது படுக்காது, பறக்கும், ஓடும், நடக்கும். ஹல்லேலூயா. யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட நமக்கு. ஏன்னா நமக்கு என்ன இருக்குது? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் த சேம் ஸ்பிரிட் தட் லிவ்ஸ் இன் காட் த ஃபாதர். ஹல்லேலூயா.
இயேசு தேவனுடைய குமாரன் என்று எப்படி அறியப்பட்டார்? அவருக்குள்ள இருக்கிற ஆவி இவருக்குள் இருக்கிறது. வெளியில் மட்டும் இல்லை, எங்கே இருக்குது? இவருக்குள்ள இருக்கு. அதனால் இவர் சன் ஆஃப் காட். இப்போ நமக்குள்ள அதே ஆவி வந்துருச்சுன்னா த்ரூ ஸ்பிரிட் we are the sons of God. தேவ புத்திரராய் ஆவியின்படி மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தோற்றத்தின்படி மாறல, தோற்றத்தின்படி இனிமேல் மாறுவோம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இது எங்கே நடக்குது அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இது எப்படி நடக்குது? சிலுவைக்கு வருகிறோம். எங்கே வருகிறோம்? சிலுவைக்கு வருகிறோம். சிலுவையில் தான் பழைய மைண்டு, பழைய மனுஷன் செத்துருனா. ஹல்லேலூயா. இப்போ உலகத்தார் பாருங்கள், ஒரு நாள் சாக போகிறார்கள், எல்லாருமே அப்படி தானே. ஆனால் கிறிஸ்டியானிட்டி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. கிறிஸ்தவர்கள்னு சொல்லக்கூடாது, அதுவும் நான் பேர் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். விசுவாசிகள் அட்வான்ஸ்டு. பவுல் சொல்கிறேன், நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அவரோடு மரித்தேன்றேன். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? இப்போ சிலுவையில் என்ன ஆயிடுச்சு? அவுட்டு. சிலுவையில் இருந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு? ரொம்ப யோசிக்கிறீங்க, அதனால் கேட்குறேன். சிலுவையில் இருந்தால் என்ன ஆகும்? போய் சேர்ந்துட வேண்டிதான், பரலோகமே சொந்தமேன்னு போயிட வேண்டிதான். இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்க, அவர் போயிட்டார். அதே மாதிரி நாமும் சிலுவையில் அவரோடு அறையப்பட்டிருக்கிறோம். இனி நான் அல்ல. இந்த பழைய மைண்ட் இருக்குல்ல, அதுதான் வியாதியெல்லாம் கொண்டு வருது. சொல்கிறேன், தோல்வியெல்லாம் அதுதான் கொண்டு வருது. பழசு ஈக்குவல் டு பழசு, புதுசு ஈக்குவல் டு புதுசு. மாம்சம் மாம்சத்தை பிறப்பிக்கும், ஆவி ஆவியை பிறப்பிக்கும். கரெக்டா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆயிடுது? டெத்து நடந்துடுது. பகல்வா சொல்லுங்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்குது? கடைசி நாள் எக்காலம் ஊதும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எந்திரிப்பாங்களா இல்லையா? அங்கே ஆங்கில ஆராதனை கேட்டேன், எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஒரே ஒரு சின்ன பிள்ளை, சண்டே ஸ்கூல் போகிற பிள்ளை, அது பதில் சொல்லிச்சு, கடைசி காலத்தில் எல்லாரும் எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்லிச்சு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நீதாம்மா பேதுரு நடந்த மாதிரி நடந்துட்டேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் எல்லாரும் எந்திரிக்கணும், ஏத்திஸ்ட்டும் எந்திரிக்கணும், கடவுளை அறிஞ்சவன் அறியாதவன் எல்லாம் எந்திரிச்சு எங்கே வரதும்? அடுத்து நியாய தீர்ப்புக்கு வரணும். சரியா? ஆனால் வேதம் நம்மளை என்ன சொல்லுது தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் நான் மரிச்சிட்டேன், கிறிஸ்துவோடு எழுந்துட்டேன். ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்? நான் எழுந்துட்டேன். இனி நான் அல்ல, இனி யார் இருக்கிறா? ஹல்லேலூயா. புது மனுஷன் கடல் மேலே நடப்பான். புயல் அவனை பார்த்து பயந்து ஓடும். பழைய மனுஷன் கடலுக்குள்ளே போவான், புது மனுஷன் பறப்பான், ஓடுவான், நடப்பான். ஒருத்தர் சொன்னார், இது ஓடுறதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை பரலோகமாக இருக்குமோ பிரதர், பார்த்துட்டு நம்ம அப்படியே ஓடுவோமா, ஏசப்பான்னு ஓடுவோமா? அதுனே பரலோகத்தில் உங்களுக்கு வந்து மேரத்தான் ரேஸ்லாம் நடக்காது, எல்லாம் பூமியில் தான் நடக்குது. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போகிற. இப்போ தெரியுமா, 40 வயசு ஆயிடுச்சுனாலே 20 வயசில் பண்ணதெல்லாம் அவனால் என்ன பண்ண முடியல. எனக்கு ஏதோ கடவுளுடைய கிருபை, நல்லா இருக்கேன். ஒரு சிலர் பாருங்கள், முதுகு வலின்றான், முட்டு வலின்றான், 35 வயசுல என்ன சொல்லிடுறான்? இந்த வலி அந்த வலின்றான். முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸு இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அப்படின்னா ஃப்ளெஷ்லேயும் பலன். நம்ம நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய பலன்னு தான் போட்டிருக்கு, அப்படிலாம் கிடையாது. வேதம் பிரிச்சே பார்க்கல. சிம்சோன் மேலே ஆவியானவர் வந்தார், என்ன வந்துச்சு? பலன் வந்துச்சா இல்லையா? எந்த அளவுக்கு பலன் வந்துச்சு? 1000 பேர் அடிச்சிட்டான் ஒரே ஆள். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம மேலே புது பலன் வந்திருக்கிறது. நம்ம எதையுமே கடக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் முன்னேறவே முடியலை, புயல் அடிக்குது, காற்று பலமாக இருக்கு, ஆனால் நம்ம உள்ளே போகிறது இல்லை. பேதுரு செஞ்ச ஒரே நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இயேசுவை நோக்கி என்ன பண்ணா? நடந்தான். இன்னைக்கு அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் இயேசுவை நோக்கி பயணம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். அப்படின்னா என்ன? நான் இயேசுவில் போய் செட்டில் ஆயிடுறேன்.
என் டெஸ்டினேஷன் யார்? இயேசு. நான் இயேசுக்குள்ளே இருந்துட்டேன்னா பிதாவுக்குள்ளே இருக்கிறேன், பிதாவுக்குள்ளே இருந்துட்டேன்னா பரலோகத்துக்கு வந்துட்டேன். பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? எக்கால சத்தம் வானில் துணித்திடவே. எதுக்கு அந்த பாட்டை பாடணும் தெரியுமா? எனக்கு பெரும்பாலும் வருகையை பற்றிலாம் பேச எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வருகை வரும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, வரும். வரப்போ போகிறோமா இல்லையா அதானே பாயிண்ட்டு. கரெக்டாக இல்லையா? இப்போ நான் அமெரிக்கா போகணும்னு சொல்லிட்டு இந்த டிக்கெட்லாம் வாங்கிட்டேன், கிளம்பவே இல்லைன்னா பெட்டி படுக்கையெல்லாம் விட்டுட்டு வெறும் கைமா இதாக போக முடியுமா? கோலும் கைமா வந்தேன்ற மாதிரி அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் வேணும்ல. அதுதான் நம்ம செய்யணும். இயேசு வரான்னு 10 வாட்டி சொன்னால் தான் வருவாரும் கிடையாது, சொல்லாமலே இருந்தாலும் வருவார். அவரை யாரும் தடுக்க முடியாது. அவர் சொல்லிட்டார், பிதாவுக்கே அது பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், குமாரனுக்கே தெரியாதுட்டார். அப்போ நான் இதுக்கு எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? எக்கால சத்தத்தை நம்ம இப்போவே கேட்டு எந்திரிச்சிட்டோம். யாரு கூட எந்திரிச்சிருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ள. ரிசரக்டட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடனே கிறிஸ்துவுக்குள் எழுந்திருக்கிறோம். செத்து போனவன் பாவம் செய்வானா? அந்த மாதிரி நம்ம டெட் டு சின், பாவத்திற்கு என்ன பண்ணிட்டோம்? மரித்துட்டோம். பாவத்திற்கு மரித்து விட்டோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்படின்னா என்ன? நீதி செய்வதற்கான, நன்மை செய்வதற்கான எண்ணமும் ஆற்றலும் எனக்கு வருகிறது. பாவத்திற்கு மட்டும் சாகலை, எதற்கு செத்துட்டு வந்துடுமா? செத்து போனவன் அவன் மேலே இயற்கையால் ஒன்றுமே செய்ய முடியாது. கரெக்டா? செத்து போனவனுக்கு வலி வருமா? வராது. இந்த மாதிரி நிறைய யோசிங்க. செத்து போனவன் இருமுவானா? வியாதி அவனுக்கு வராது. செத்து போனவன் அவ்வளோதான், அவனுக்கு வியாதி வரப்போகிறதில்ல. பைபிள் அதான் சொல்லுது, நீங்கள் மரித்தீர்கள், உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. படிச்சிருக்கீங்களா? சொன்னலாம் டைம் இல்லை, நம்ம இப்போ முடிக்கணும், ஓவர் டைமில் போயிட்டுருக்கு. கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்கள், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இன் கிரைஸ்ட்னா வி ஆர் இன் காட். இப்போ இந்த பூமியில் எப்படி நடக்கிறோம்? நான் அல்ல. யார் நடக்கிறா? கிறிஸ்து என்னோடு நடக்கிறார், எனக்குள்ளிருந்து செயல்படுகிறார். அப்போ நான் வியாதியஸ்தர் மேலே கை வைத்தா அவர்கள் சுகமடைகிறார்கள். ஏன்னா கிறிஸ்து சுகமாக்குகிறார், கிறிஸ்து விடுவிக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார். அதனால அந்த ஸ்ட்ரென்த் யாருடைய ஸ்ட்ரென்த்து? ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், தேவ பலன். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிற பைத்தியம், ரட்சிக்கப்படுற நமக்கு தேவ பலன், பவர் ஆஃப் காட். ரட்சிக்கப்படுற நமக்கு என்னது? பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை. இதான் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். 100 வயசுல ஆபிரகாம் சரீரம் செத்து போயிருச்சு, அந்நேரம் தேவனுடைய ஜீவன் அவனுக்குள்ள வந்துச்சு. ஹல்லேலூயா. ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட் அவனுக்குள்ள வந்துச்சு. தேவ வல்லமையினால ஈசாக்கை பெற்றான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறார். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? வீக் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ப்ராக்ரஸ். ஹல்லேலூயா. ப்ரொமோஷன், உயர்வு வரப்போகுது, முன்னேற்றம் வரப்போகிறது. உயர்வு வரப்போகிறது, முன்னேற்றம் வரப்போகிறது. இந்த மாதத்துக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு? வெண்கல கதவுகளை உடைக்கிறாரு. எனிவேஸ் நீங்கள் இருக்க போகிறதில்ல, நடக்க போகிறீங்க, ஓட போகிறோம், பறக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்பீடு போக போக கொடுதா? நடந்தா ஒரு ஸ்பீடு, ஓடுனா ஒரு ஸ்பீடு, பறந்தா அந்த லெவலில் கொண்டு போகிறாரு. ரெவலேஷன் உள்ளே போக போக, வெளிப்பாடு வர வர, வேதத்தில் இருக்கிற சத்தியம் உள்ளே போக போக பறக்க ஆரம்பிக்கிறோம். பறந்துட்டா இங்கேருந்து அமெரிக்காவுக்கே நீங்கள் அதிகபட்சமாக ஒரு நாளில் என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். ஒரு நாள் நடந்தால் எவ்வளோ தூரம் போக முடியும்? ஒரு நாள் பறந்தால் எவ்வளோ தூரம் போக முடியும்? அதுவும் பறக்கிற வெஹிக்கிள் நம்ம ஜெட்டு தான் இப்போ இருக்குது. ஆவியானவர் அதை விட சூப்பர் சோனிக் ஜெட் அவர். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்தில்
உன் சுகவாழ்வு துளிர்க்குன்னு வேதம் சொல்லுது. ஒரு செகண்ட் போதும் அவருக்கு தூக்கிட்டு போயிடுவார் அப்படியே. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவ பலன், தேவ ஆவி, தேவ சிந்தை, ஸ்பிரிட் ஆஃப் காட், மைண்ட் ஆஃப் காட், ஒர்க் ஆஃப் காட், தேவ செயலை செய்ய ஆரம்பிக்கிறோம். பேதுருக்கு டவுட்டு, புயல் அடிக்குது ஆனால் இயேசுவும் இருக்கிறாரே. அதுதான் பேதுருக்கு டவுட்டு. இன்னைக்கு நமக்கு அதுதான் டவுட்டு. இயேசு இருக்கிறார், நான் புயலும் அடிக்குதே. இயேசு எதுக்கு இருக்கிறாரு? நீ புயலை அடக்கிறத பார்க்கறதுக்கு இருக்கிறாரு. ஆடியன்ஸ் அவர் உன் மூலமாக செயல்படுறாரு. அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. புதிய மனுஷன் உள்ளே வந்திருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த புது சிருஷ்டி உள்ளே இருக்கிறான். இந்த புது சிருஷ்டி உள்ளே இருக்கு. அந்த புது சிருஷ்டி செயல்படும் போது இந்த பாடி ஆசீர்வதிக்கப்படுது. புது சிருஷ்டியாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் வாய்க்குது. இதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் அவரோடு ஒரு நடை. அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்னா ரொம்ப நல்லது. மனுஷர் பாஷை, தூதர் பாஷைன்னு இருக்குது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு முடிஞ்சா 1 மணி நேரம் ப்ளஸ் ஜெபம் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து தான் கொண்டு வர போகிறோம். ஆன்லைனில் ஒரு ப்ரேயர் ஜூமில் கொண்டு வர போகிறோம். 1 hour ப்ளஸ் இந்த ப்ரேயரு. அதில் வெளிப்பாடுகள் வருகிறது, பரலோக வெளிப்பாடுகள் உண்டாகிறது. வெளிப்பாடு என்ன பண்ணும்? சும்மா இருக்காது, செயலாக மாறிடும். சூழ்நிலையில் ஜெயம் வரும், கதவு உடைக்கப்படும், தாழ்பால்கள் முறிக்கப்படும், புதையல்கள் தேடி வரும். எல்லாம் இந்த வாரம் நடக்க போகுது. வீக் ஆஃப் ப்ராக்ரஸ், எக்ஸ்ட்ரீம் ப்ராக்ரஸ், வீக் ஆஃப் ப்ரமோஷன், உயர்வின் வாரம். இப்பொழுது அப்படியே இந்த திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். முன்பாக வரலாம். இந்த அப்பமும் இந்த ரசத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். இயேசு ஏன் என்னை நினைவு கூறும்படின்னு சொன்னார் தெரியுமா? இனி நீ அல்லப்பா, நீ இல்லை, இனிமேட்டு நீ கிறிஸ்துவாகிய எனக்குள் நீ மரிக்கிறாய், நான் உன்னில் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துடைய உடம்புல எப்படி வியாதி இருக்காதோ அதுபோல் இனி ஏன் உடம்புல வியாதி கிடையாது. ஏன் உடல்ல வியாதி வர்றதுக்கு அனுமதி இல்லை. சொல்றது நான் இல்லை, அவரு. இந்த இரத்தம் பூசப்பட்டிருந்த வீட்டுக்குள்ளேயே சங்காரதூதன் போகிறதுக்கு அனுமதி இல்லை. டெத்துக்கு பெர்மிஷன் இல்லை. இந்த இரத்த பூசப்பட்டிருக்கிற நபர்களுக்குள்ள, இந்த இரத்தம் பூசப்பட்டிருக்கிற நபர்களுக்குள்ள வியாதிக்கு அனுமதி இல்லை, என்ட்ரி கிடையாது. அதனால இயேசு சொல்றார், என்னை நினைவு கூறுங்கள். நான் யார் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். நான் என்ன செய்தேன் என்பதை நினைவு கூறுங்கள். நான் செய்தவைகளை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை புசியுங்கள், இந்த ரசத்தை பானம் பண்ணுங்கள் என்றார். ஏனென்றால் ரட்சிப்பு என்பதை முழுக்க முழுக்க தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஜீவ புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு ஆண்டவரோடது, அதில் எழுதியிருக்கிற எழுத்து ஆண்டவரோடது, அந்த பேனா ஆண்டவரோடது, அந்த மைய அதுவும் ஆண்டவரோடது. அதில் எழுதியிருக்கிற பெயர் மட்டும் இப்போ நம்மதா? இல்லை. நீங்கள் மரித்தீர்கள், இனி நாம் தேவனுடையவர்கள். தேவனுடையவர்கள் மூழ்கவே மாட்டார்கள். ஒருவேளை மூழ்கினாலும் அவர் பிடிச்சு தூக்குவார். ஏன்னா அவர் தன்னைத்தானே மறுதலிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். ஆதாமிலே எல்லாம் இழந்தோம். இங்கே ஆப்ஷனே 2 தான். எனக்கு யாருமே வேணான்னு இருக்க முடியாது. ஒன்று ஆதாமுக்குள்ளே இருக்கலாம், இல்லைன்னா இயேசுக்குள்ளே இருக்கலாம். ஆதாமுக்குள் மரணம், இயேசுக்குள் ஜீவன். நான் இந்த 2வது தெரிந்து கொள்கிறேன். இது குழந்தையின் விசுவாசம்.
சிறு பிள்ளையின் விசுவாசம் இது. எது வேணும்? இந்த சாக்லேட் வேணுமா, இது வேணுமா, இந்த பழம் வேணுமா, இந்த பழம் வேணுமா? நான் ஜீவனை தருகிற பழம், ஜீவ கனி, ஜீவ விருட்சம், அந்த இயேசுவை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். இயேசுக்குள்ளே வரவங்களாம் அந்த ஜீவ விருட்சத்தை தெரிந்து கொள்கிறாங்க. அதனால தான் இயேசு சொல்லிட்டார், என்னை விசுவாசிக்கின்ற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். இப்படி புறப்பட்ட நதியை தான் பேதரும் யோவானும் அவனுக்கு கொடுத்தாங்க. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நடன்னு உடனே அவன் எழும்பினான். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப நாளாக வர வேண்டிய உயர்வாக இருக்கலாம், அதுக்கு நீங்களும் பிளான் பண்ண வேண்டியதில்லை, கர்த்தரும் அதுக்கு பிளான் பண்ணி பொறுமையாக ஒரு நாள் செய்கிறேன்னு கிடையாது. அப்படி கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக மிராக்கிள் நடக்குது. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் யாரு, எனக்கு இதெல்லாம் நடந்தாகணும், எனக்கு இது நடக்கணும், எனக்கு இந்த வியாதி இருக்கக்கூடாது, ஏன்னா நான் கிறிஸ்துவுடையவன், நான் தனி ஆள் இல்லை, ஐ ஆம் இன் கிரைஸ்ட். இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த அப்பத்தை புசித்து இந்த ரசத்தை பானம் பண்ணுவோம். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார், ஆக்கினை அவர் மேல் வந்துவிட்டது, நமக்கு நம்முடைய சாபம் அவர் மேலே வந்துருச்சு, அவருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்ம மேலே வந்திருக்கு. ஆண்டவரே உங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாய் கடலின் மேல் நடக்கிறவர்களாய், இயற்கையை மேற்கொள்ளுகிறவர்களாய், இயற்கையின் விதிகள் எல்லாவற்றையும் நாங்கள் பைபாஸ் பண்ணி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஜெயத்தை, சுகத்தை, பலத்தை, புது பலத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கருத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் ஒரு ப்ரொமோஷன், வீக் ஆஃப் ப்ரொமோஷன், இந்த வாரம் வீக் ஆஃப் ப்ராக்ரஸ், ஒரு முன்னேற்றம். நாங்கள் ஓடுகிறவர்களாய் அல்ல, நடக்கிறவர்களாய் அல்ல, பறக்கிறவர்களாய், கழுகை போல பறந்து பெரிய எல்லைகளுக்குள்ள நீங்கள் எங்களை கொண்டு போகிறதுக்காக நன்றி. உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.